இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இறந்தவர்களினுடைய துணிகளை மற்றவர்கள் பயன்படுத்தலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த கேள்விக்கு விடையை பார்ப்பதற்கு முன்னால், இறந்தவர்களினுடைய துணிகளை அப்படிங்கிறத ஒரு செகண்டரியா வச்சுப்போம். உயிரோடு இருப்பவர்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போமே, இந்த உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவருடைய துணிகளை மற்றவர்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சர்வ நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் அதற்கான பதிலானது நமக்கு கிடைக்கிறது. ஏன்னு சொன்னோம்னா, ஆள் பாதி ஆடை பாதின்னே சொல்லுவா தெரியுமா. நம்முடைய குணநலன்களை அப்படியே ஈர்த்து கொள்கின்ற சக்தியானது இந்த ஆடைகள் என்பதற்கு உண்டு. ஒருவர் பயன்படுத்துகின்ற ஆடை என்று வரும்பொழுது நம்ம வியர்வை வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வியர்வையை ஈர்த்து கொள்கின்ற, அந்த கிரகித்து கொள்கின்ற தன்மையானது அந்த ஆடைகளுக்கு இருக்கிறது. நான் என்னதான் துவைச்சிட்டு அந்த ஆடைகளை அணிந்தாலும் கூட இவர்களுடைய குணநலன்களை அந்த ஆடையானது அப்படியே பிரதிபலிக்கும். அதனை மற்றவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது இந்த குணநலன்களினுடைய தாக்கமானது அவர்கள் மீதும் வெளிப்படும் அல்லவா. இப்படி புரிஞ்சுக்கலாமே. நம்ம ஒரு ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆடைகள் என்பது நம்முடைய சருமத்தின் மீது பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. இந்த சருமம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தோலின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி. அதனாலதான் இந்த வியர்வை அப்படின்னு வரும் பொழுது அது சனியினுடைய தாக்கத்தினை பெற்றதாக இருக்கிறது. அது திரவமாக இருப்பதால் அங்கே சனி சந்திரன் காம்பினேஷன் என்பது வருகிறது. சந்திரன் என்பவர்தான் மனோகாரகன். இவர்களுடைய மனதினுடைய வெளிப்பாடையும் ஈர்த்து கொண்டு, அதுவும் எப்படி ஒரு சனியினுடைய குணத்தினையும் சேர்த்து கொள்கிறது. அதாவது இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை அந்த ஆடையானது ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்திலே மற்றவர்கள் அந்த ஆடையை அணியும் பொழுது இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய தோஷமானது அது மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இந்த கருத்தினை இப்பொழுது வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கடைகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா அங்கே ஒரு ட்ரையல் ரூம் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா. அந்த ட்ரையல் ரூமுக்கு என்ன பண்ணுறா இந்த குழந்தைகள் சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரெடிமேட் ஆடைகளை எடுத்துக்கொள்கிறார்கள், சென்று உள்ளே சென்று அணிந்து கொண்டு பார்க்கிறார்கள், நிறைய செல்ஃபிலாம் எடுத்துக்கிறா உள்ளே உட்காந்துட்டு. திரும்பி அந்த ஆடைகள்லாம் அவுத்துட்டு இது பிடிக்கல அது பிடிக்கலங்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறா. இதுக்குன்னே ஒரு 10-15 ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறா. மற்ற ஆடைகளை அங்கேயே கயிற்று விட்டு வந்து விடுகிறார்கள். அதனை இன்னொருத்தர் அதே மாதிரி ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய தோஷமானது அவர்களுக்கும் சென்று சேரும் அல்லவா. அதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆடைகள் என்பது ஒரு சனி சந்திரனுடைய அந்த குணத்தினை கிரகித்து கொண்டு அது மற்றவர்களுக்கும் கடத்துகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நான் அதை துவைச்சிட்டு அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அங்கே அதற்கான தாக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். இப்படி அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்கு தெரியுமா அது பர்மிட் பண்றது? அந்த உடன் பிறந்த சகோதரர்கள்னு சொல்றா பாருங்கோ, சக உதிரம்னு சொல்றா. ஒரே ரத்தத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அது கூட எத்தனை வயசு வரைக்கும் சொல்லி பார்த்தா அந்த உபநயனம் ஆகிற வயசு வரைக்கும் தான். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமே. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசுலேருந்து பங்காளி அப்படின்னு சொல்றா இல்லையா. ஆக ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட பாலகர்களாக இருக்கும் பொழுது அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது அவர்கள் வேண்டுமானால் தங்களுடைய ஆடைகளை மாற்றி அணிந்து கொள்ளலாமே தவிர, அந்த 10 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவருடைய ஆடையை மற்றவர்கள் சர்வ நிச்சயமாக அணிந்து கொள்ளக்கூடாது. இது உயிரோடு இருக்கும் பொழுதே இப்படித்தான் என்று வரும் பொழுது இதே கண்டிஷனை அங்கேயே அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. இறந்தவர்களுடைய ஆடை என்று வரும் பொழுது இது எங்கள் அம்மாவோட புடவை, இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி 1000 சென்டிமெண்ட்டாக நம்ம பேசலாம். ஆனால் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னாலே
அவர்களுடைய ஆடைகளை மற்றவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த இறந்த மனிதர்களிடத்தே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இங்கேயும் கடந்து வரும். அந்த ஆடைகளின் மூலமாக அது கடத்தப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே உலகத்தில் எல்லாரும் ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அல்லவா? முழுக்க முழுக்க நல்ல குணங்களை மட்டுமே இவர்கள் கொண்டவர்கள் என்று யாரையுமே தீர்மானிக்க முடியாது. அது எங்கேயோ ஒருத்தர் தான் மகாத்மாவாக இருப்பார்கள். மகாத்மாக்கள் அத்தனை பேருக்குமே அவர்களுடைய வாரிசுகள் என்று இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா? ஆக இங்கே நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய ஆடையை மற்றவர்கள் சர்வ நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.